பல்லாவரம் கண்டோன்மெண்ட் மிலிட்ரி இருக்கிற இடம் தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற இடம்னு தெரியும். இந்த கண்டோன்மெண்ட் மினி ஹாலை மதமாற்ற பிரச்சாரம் செய்வதற்கு கொடுத்துருக்காங்க. இது குறித்து இந்து முன்னணியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் எஸ்பி கண்ணன் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு கொடுத்துருக்காரு. அங்கே ஆல்ரெடி சீனிவாச பெருமாள் கோயில் ஒன்று பக்கத்துலேயே இருக்கு. இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும். என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் தரும் அற்புத வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. ஜனவரி 10 நடைபெற இருக்கிறது, அது அங்கே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்லாவரம் காவல் ஆய்வாளர்களுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற இடம். மதமாற்ற பிரச்சாரத்திற்கு அந்த கண்டோன்மெண்ட் மினி ஹால் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது தெரியல. செய்தி எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தளவு பாஜகவினர் மிகப்பெரிய அளவில் இதை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஏற்கனவே நம்முடைய சிடிவியில மனோ தங்கராஜன் சகோதரி எப்படி ஒரு அரசு நிலத்தை ஆட்டைய போட்டாங்க அப்படிங்கிறதையும், திருநீர்மலையில அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை எப்படி கூறு போட்டு வித்திருக்காங்க அப்படிங்கிறதையும், அதே போல் குன்றத்தூர் அருகிலே ஒரு கிராமத்தில் எப்படி சிவன் கோயிலை எப்படி கோயில் சிலையெல்லாம் வெளியில் வச்சுட்டு அந்த கோயில் நிலத்தையே எப்படி ஆட்டைய போட்டாங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணவர் திரு சந்தானம் அவர்கள், முன்னாள் இராணுவ வீரர். அவன் செய்தியை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேட்டி. அவர் இதை பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், இராணுவ அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஏன்னா அவங்களுக்கு கீழே இது கண்டோன்மெண்ட் வரும் அப்படிங்கிறதுனால அவரையும் டேக் பண்ணி போட்டிருக்காங்க. பாஜகவினர் இதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள், கவர்மெண்ட் ஸ்கூலை விடுங்க, தனியார் பள்ளியில் ஆர்எஸ்எஸ் உடைய கேம்ப் நடந்தாலோ இல்லை ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, இந்துத்துவ அமைப்பினருடைய ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் உடனே அந்த பள்ளிக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கிறோம். இங்கே மத்திய அரசுக்கு சொந்தமான அந்த கண்டோன்மெண்ட் மினி ஹாலில் பரிசுத்த ஆவி, அது என்ன பரிசுத்தமான ஆவின்னு தெரியல. ஆவி எப்படி பரிசுத்தமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தீர்க்க தரிசனம் பண்றாராம் ரஞ்சித் சிங் அப்படிங்கிற பாஸ்டர். இப்ப நீங்க ஒன்று சொல்லும்போது சொன்னீங்க சீனிவாச பெருமாள் கோயில் அருகிலேயே இந்த மினி ஹால் இருக்கு அப்படின்னு. ஏற்கனவே பக்கத்துல 2 மத வழிபாட்டு தலங்கள் இருந்தாலே சர்ச்சைக்கு ஆகுது அப்படிங்கிற ஒரு சிக்கல்லாம் இருக்கு. ஏன்னா சிக்கந்தர் தர்காவுல திருப்பரங்குன்ற மலையில முருகனுக்கு சொந்தமான தீபத்தூண்ல விளக்கேத்தினாலே அந்த இதுக்கு சம்பந்தம் இல்லாத சிக்கந்தர் தர்காவில் இருக்கவங்களுக்கும் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு HRNC அவங்களாகவே முன் ஐயோ 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 அவங்க இந்த விளக்கு தூணில் நாங்கள் ஏற்றினோம்னா அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. அவன் சொல்லலை, ஆனால் கஷ்டப்படுவாங்கன்னு உணர்ந்து நீங்கள் கோர்ட்டே சொன்னாலும் நாங்கள் விளக்கு ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஊரில் எங்களுடைய பெருமாள் கோயிலுக்கு அருகிலே ஒருத்தன் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லி மதமாற்றத்துக்கு தீர்க்க தரிசனம் வேற அவர் கொடுக்குறாரா. சரி, இங்கே இது போல ஒரு கம்யூனிட்டி ஹாலில் வேற என்னென்னலாம் நிகழ்ச்சி நடக்குன்னா காது குத்து, கல்யாணம், இந்த பர்த்டே பார்ட்டி, இதெல்லாம் கூட இருக்கும். இது போல ஒரு இந்து முன்னணியும் ஒரு RSS யாரோ பாஜகவினரும் கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க. மத சம்பந்தமான நிகழ்ச்சிகள்லாம் இங்க இடம் கிடையாதுங்க அப்படின்னு இதே கண்டோன்மெண்ட்ல பதில அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த தீர்க்க தரிசனம், பரிசுத்த ஆவி, இதெல்லாம் எதை சேர்ந்தது அப்படின்னு இந்த கண்டோன்மெண்ட்ல இப்ப நம்ம என்னன்னா அந்த கண்டோன்மெண்ட்ல இருக்கக்கூடிய இதை சாங்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரி யாருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அவனே பரிசுத்த ஆவியில வெந்தவனா இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னொன்னு, மத்திய அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட இது அலுவலகம், அதனால அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. இது குறித்து சரியான புகாரை பாஜக தலைமையகத்திலிருந்து ஒரு புகார் போகணும். இது ஒரு இந்து அமைப்பை, அதுவும் சொல்ல போனீங்கன்னா இந்து இளைஞர் முன்னணி, நீங்க சொல்ற அந்த கண்ணன்கிறவர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர், அவர் தான் புகாராகவும் கொடுத்திருக்காரு. இது அமைப்பிலிருந்து ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய பார்வைக்கு வந்ததுனால. இதை பாஜகவினர் ராஜ்நாத் சிங் பார்வைக்கு கொண்டு போயிட்டு சம்பந்தப்பட்டவர் இவங்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும். அதை சாங்ஷன் பண்ண ஆள் யாரோ அவர் மீது சஸ்பென்ஷனோ இல்லை ஒரு மெமோ கொடுத்து அவர் மற்ற இந்து அமைப்பினர்களுக்கு மற்ற ஏதாவது அனுமதி கேட்டால் அதுக்கு பர்மிஷன் கொடுக்காத நீ இதுக்கு எப்படி கொடுத்த
அது உன்னுடைய உள்நோக்கம் யாரு, இதுக்கு ரெக்கமெண்டேஷன் யாரு, அங்க வேற யாரு அழுத்தம் கொடுத்தது நீ இதுக்கு கொடுத்தே ஆகணும்னு இதையெல்லாம் விசாரணை செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. நான் ஏற்கனவே சொன்னது தனியார் பள்ளிகளுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கறது இந்த மாநில அரசு, பல நேரங்களில் நமக்கே ஆதங்கம் இருக்கு. அவ்வளவு ஒரு ஜெனரஸ், அவ்வளவு ஒரு விசாலமான மனது கொண்டவர்களாக மத்திய அரசு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்தளவு அப்படிங்கிறதுதான். நம்மளை திட்டம்லாம் தூர்தர்ஷன்ல வந்து நல்ல போஸ்டிங்ல இருக்கு. திமுகவிற்கு முழு நேரமாக வேலை செய்யக்கூடியவன் மத்திய அரசுல அடுத்தடுத்த உயர் பதவி அடையக்கூடியதான். நானே கூட பல இடங்களை ஃபேஸ்புக்ல எழுதியிருக்கிறேன். குறிப்பாக இந்த NSS அந்த இதுல இருந்த திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி ப்ரொமோஷன்லாம் அவங்க வாரி வழங்கியது இந்த மத்திய அரசு. அவருக்கு எங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாலும் அவர் திரும்ப சென்னைக்கு வந்துடுவார். அப்படியெல்லாம் இங்க அந்த அளவுக்கு ஒரு விசாலமான எண்ணம் கொண்ட பாஜகவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. ஆகவே திரு சந்தானம் அவர்கள் குறிப்பிட்டதும், அதே போல இந்து இளைஞர் முன்னணி சார்பாக திரு கண்ணன் அவர்கள் தெரிவித்த இந்த புகாரின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இது இங்கே மாநில அரசுகிட்ட நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவங்க நீதிமன்றமே சொன்னா கூட இவங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆகவே இது மத்திய அரசுக்கு கீழே வர்றதுனால மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை செயல்படுத்த வேண்டிய கடமை பாஜகவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.